ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from செல்லா மேடம். நீங்கள் நிறைய கடவுளை நேரிலேயே பார்த்து பேசியிருக்கீங்க. கங்கை தாயை பார்த்தபோது அவங்க ஹிந்தியில் பேசினாங்கன்னு சொல்கிறீங்க. மற்ற கடவுள் எல்லோரும் எந்த மொழியில் பேசினார்கள் என்று தயவு செய்து சொல்லவும். காயத்ரி தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச தரிசனம். அந்த அம்மா வந்து தமிழில் பேசினாங்க. நான் யஜ்ஞ தேவதை சூரிய பத்தினி காயத்ரி என் பெயர், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்னு பேசினாங்க. இங்கே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஐயப்பா நீ இவ்வளோ பெரிய கற்பூர கட்டியை கையில் கொடுத்து சனாதன தர்மத்தை உலகமெல்லாம் பரப்பு பரப்பு அப்படின்னு, அதுவும் தமிழ் தான். கங்கை தாய், கங்கையில் நான் முதல்ல குளிக்க போன போது கும்பமேளா இருந்தது, 1984-5 அந்த ரேஞ்சு. இப்போ பச்சைப்பாவடு கட்டின்னு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி வந்துட்டு, அங்கிள் இத்தனை சால் கே பாத் அப்பாயவோ நஹான்னு கேள்வியண்ணா, மாமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் என்கிட்ட குளிக்க வந்திருக்கியா அப்படின்னா. இப்படி ஒவ்வொன்றும் இருக்குது. இதுக்கு மேலே ஒரு நிலை இருக்குது. அது என்னென்னா இந்த மாதிரி ஃபிசிக்கலாக தரிசனம் கொடுத்து பேசுகிறது. இன்னொன்று, எப்படி ஒரு மகாபாரத யுத்த காலத்தில் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்து பூரா பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணுறார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹை லெவல் ஆஃப் தாந்திரிக் லெவல்னுவாங்க. நம்ம இந்த மாதிரி நேரில் உட்காந்து பேசுகிறதில்ல, இந்த ஸ்பிரிச்சுவல் லெவலில் பேசுகிறது. எப்படி ஒரு கனவு இருக்குது, அந்த கனவில் உங்களுக்கு வர்ற அனுபவங்கள் பார்த்தா 10 வருஷம் இருக்கும், ஆனால் ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சு போயிருக்கும். கனவு வந்து நீங்கள் எத்தி பார்க்குறபோது வாயு வேகம் மனோவேகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அனுபவங்கள் விதவிதமாக வரும், ஒரே மாதிரி தான் வரும்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஐ ஹவ் காட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் வித் டிஃப்ரெண்ட் டிவைன் ஸ்பிரிட்ஸ். Question from Govindan sir. Trust in any Mahan, but trust him totally. இது தங்களுடைய உபதேச மொழிகளில் ஒன்று. தங்களுக்கு முன்பு வந்த மகான்களோ அல்லது தங்களுக்கு சமகாலத்தில் வந்த மகான்களோ யாருமே இது போன்ற உபதேச மொழியை தங்களது அடியவர்களுக்கு சொன்னதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆன்மீகத்தில் இருக்கிற எந்த ஒரு மகானும் தன்னுடைய அடியவர்கள் தன்னை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். பற்றற்ற நிலையில் வாழ்கிற அவர்களுக்கு கூட இது போன்ற சுயநலத்தின் சாயல் ஒட்டி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எந்த மகானை வேண்டுமானாலும் நீ ஏற்றுக்கொள், ஆனால் இறுதி வரை அவரை மட்டுமே முழுமையாக பின்தொடர்ந்து செல் என்று தாங்கள் சொல்கிற ஆன்மீகம் தங்களின் உயர் ஞான பூதரத்து உச்சியின் வெளிப்பாடு என்று தங்கள் அடியவர்களாகிய நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அப்போ 1934 ஒரு பால் பிரண்டன் ஒரு வெள்ளைக்காரன் அவர்கிட்ட போகிறான். வெங்கட்ராமன் சொல்லி ஒரு மடத்துக்கு வேண்டிய ஒருத்தர் மூலமாக அவரை போய் செங்கல்பட்டில் பார்க்குறான். அவர் கேம்பில் இருந்தார் செங்கல்பட்டில். இப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி கேன் யூ அக்செப்ட் மீ ஆஸ் யுவர் டிசைபிள் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு மடாதிபதி, அதனால் நான் தனிப்பட்ட முறையில் சிஷ்யர்களை அக்செப்ட் பண்ண முடியாது, எனக்கு மடம் அது சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் செய்ய முடியும். உனக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வடநாட்டில் இருக்கார், ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு நான் ஹிந்து அந்த மாதிரி ஆளுக்கு உபதேசமெல்லாம் கொடுப்பாரா கற்றுக் கொடுப்பாரான்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் நீ திருவண்ணாமலைக்கு போ, அங்கே ரமண மகரிஷி இருக்கார் அப்படின்னு. இப்போது பரமாச்சாரியார் தான் சிஷ்யனாக ஏற்றுக்க முடியாது, ஆனால் நீ வடநாட்டில் இருக்கிறவர் அவர் ஒன்றும் ஏற்றுக்க மாட்டார், நீ ரமண மகரிஷிக்கிட்ட போகலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ரமண மகரிஷிக்கிட்ட போவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு வேறு கேட்குறாரு. இவன் பாம்பே போயிடுறான். அன்றைக்கி நைட்டு அவனுடைய விஷனில் வர்றார் பரமாச்சாரியார், நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ண ரமணரை பார்க்காம இந்தியா விட்டு போக மாட்டேன்னு, நீ எப்படி போகலாம் அப்படின்னு கோபமாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி கப்பலில் ஆல் த வே வந்து திருவண்ணாமலைக்கு வரான், ரமணரை பார்க்கறதுக்காக வரான். ஸோ ஒரு கைட்லைனுங்கிறது இப்படி கூட நடக்கலாம். நீ வேறு ஒரு மகானை போய் கேட்குற போது
அவர் உனக்கு யாருங்கிற மாதிரி கைட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கும். இப்படி எத்தனையோ மகான்கள் இருக்காங்க. அது எதனால் அப்படி வருதுன்னா, ஒரு விட்டுக்குறை தொட்டுக்குறை. இப்போ உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு குறிப்பிட்ட ஹஸ்பண்ட் வராங்க, இல்லை குறிப்பிட்ட அப்பா அம்மா வராங்க, குறிப்பிட்ட மனைவி வராங்க, சில பேர் குழந்தைகளாக பிறக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் தான் பழைய பாக்கி இருக்குது. அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய விட்டக்குறை தொட்டக்குறைன்றாங்க. அதனால் நீ 10 பொண்ணை பார்த்துருப்ப, ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு கல்யாணம் கிளிக் ஆகும். அந்த மாதிரி தான் வாழ்க்கை என்பது. இட் ஆல் ஹேப்பன்ஸ் லைக் ஒரு லாஜிக்கல் சீக்வன்ஸ். இதில் உன்னுடைய திட்டம்னு ஒன்றும் இல்லை. பாரதியார் சொல்கிறாரு, முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லைங்கிறார். நம்ம நினச்சிக்கிட்டு ஒன்று இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் மூணுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். இப்போ சிவசங்கர் பாபா தனிப்பட்ட முறையில் யாரையும் சிஷ்யர்களாக அக்செப்ட் பண்ணுறது இல்லை. இது வரைக்கும் நான் யாரையுமே எனக்கு சிஷ்யன்னு வச்சுக்கிறதே இல்லை. ஒரு பகவான் பாகவதர்ன்ற ரிலேஷன்ஷிப் ஓகே, ஒரு காட்மேன் அண்ட் சீக்கர்ங்கிற ரிலேஷன்ஷிப் ஓகே, பட் ஐ ஹவ் நாட் அக்செப்டட் எனி ஒன் ஆஸ் டிசைபிள். யூ மே ஆஸ்க் ஒய், இல்லை ஆஸ்க் ஒய், ஆஸ்க் ஒய் லூஸு ஒய்ன்னு கேட்கணுண்டியே. Because I am not a guru, I am God. How can a guru can accept a disciple? How can God accept a disciple? It's not possible. So a lot of people don't understand. உலகத்தில் எப்பயாவது ஒரு கடவுளுடைய அவதாரம் நிகழ்கிறது. ஒரு ராமர் மாதிரி, இயேசு மாதிரி, புத்தர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, அந்த மாதிரி கடவுளுடைய அவதாரம் நிகழ்கிறது. அவங்க யூனிவர்சல், அவங்க உலகம் பூராத்துக்கும் சொந்தக்காரங்க. எப்படி ஒரு பரமாச்சாரியார் இந்த மடத்தில் நான் இருக்கேன் அதனால் சிஷ்யர்களை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாரோ, அப்போ ஒரு மடாதிபதியாக ஒரு ஹை லெவலில் ஒரு காமாட்சி அம்மனை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய பரமாச்சாரியாரே சிஷ்யனை ஏற்றுக்க மாட்டார்னா, ஒரு ஹை லெவல் ஆஃப் காடுக்கு போனது. இப்போது தேவராஜன்னா இந்திரன் அர்த்தம், 33 கோடி தேவர்களுக்கு ஒரு தலைவன். தேவாதிராஜன்னாக்கா பகவான் அர்த்தம், விஷ்ணு பெருமாள். அப்போ சிவசங்கர் பாபா யார்? தேவாதிராஜன். ஸோ ஐ கேனாட் அக்செப்ட் எனி டிசைபிள். பட் இஃப் யூ ஆர் டெஸ்டைன், உங்கள் பெரியவங்க பண்ண பூஜை புனஸ்காரம் இருக்கணும், இல்லை நான் இதுக்கு முன்பிறவிகளில் ஒரு குருவாக வந்தபோது எனக்கும் உனக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்தாக்கா அந்த பழைய வாசனைகளில் நீ எங்கிட்ட வர்றபோது, இப்படி உனக்கு குலதெய்வம் ஆசீர்வாதம் பண்ணி எங்கிட்ட உன்னை தள்ளி இழுத்துன்னு வர்றபோது, அப்போ நீ எங்கிட்ட வருவேன். ஓகே, இட்ஸ் நாட் தட் வித்தவுட் ரைம் ஆர் ரீசன், வித்தவுட் எனி திஸ் திங் யூ ஆல் கம் டு மீ. எல்லாருக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால வர்றீங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வர்றதுக்கு காரணம் இருக்கும், த ஓல்ட் பாண்ட்ஸ். பட் இந்த குரு சிஷ்யனுங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு நான் சொல்கிற ஃபார்முலாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு நான் பார்க்காத குருவே இல்லை இந்த உலகத்தில். காஞ்சி பெரியவர், ராம் சரத்குமார் சாமி, கோடிசாமி, கேரளாவில் 700 வருஷம் உயிரோடு இருந்த சிவபிரபாகர சித்தயோகி, கிருஷ்ணவேணி அம்மா, மாயம்மா, காஞ்சிபுரத்தில் இருந்த ராமசாமி சித்தர், திண்டுக்கல் இவர் இங்கே வெங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருந்த அருள்வடி சித்தர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான மகான்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க யாருமே எனக்கு டைரக்ட் குரு கிடையாது. தீஸ் ஆர் ஆல் மை கைட்ஸ். என்னுடைய குரு கடவுளே தான். அதாவது டைரக்ட்லி என்னுடைய குரு முருகன். அதனால் எனக்கு எவ்வளோ மகான்கள். இப்போ ஸ்கந்தாசிரமும் சேலத்துக்கிட்ட இருக்குது உடையார்பட்டியில். அங்கே ஒரு பெரிய மகான், அவர் ஒரு பிறவியில் விஸ்வாமித்திரராக இருந்தார். அப்போ நான் ராமனாக இருந்தேன். அப்போ விஸ்வாமித்திரர் ராமனுக்கு கனெக்ஷன் இருக்கா, அதனால் நம்ம அவர்கிட்ட போக வேண்டிய மாதிரி ஒரு காலம் கனிந்தது. அவர் 2 பேரும் எங்கிட்ட அனுப்பிச்சார். சாமி சொன்னார், இப்போ வந்துட்டு போனானே அவன் ரொம்ப பெரிய ஆளாக போகிறான், அவனை எப்படியாவது நம்ம ஃபோல்டில் கொண்டாந்துடணும், அதனால் அவனை வந்து எங்கிட்ட புவனேஸ்வரியுடைய உபதேச மந்திரத்தை வாங்கிக்க சொல்லுங்கோ அப்படின்னு ஆளே அனுப்பிச்சார் சாமி. நான் சொன்னேன், அதுக்கு என்ன, நான் ஏற்கனவே வந்து சடாட்சரம் அஷ்டாட்சரம் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் அவர்கிட்ட சிஷ்யனாங்கன்னா வேறு எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை மாத்திரம்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னாங்க. நான் சொன்னேன், இது என்ன இது, புருஷனை நம்பி ஏன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு எங்கள் ஊர் பக்கம். அந்த மாதிரி பண்ண முடியாது, அவர் மகான், அவர் வேணுன்ற அதுக்காக வரேன், நான் பண்ணிக்கிறேன்னு. அது மாதிரினா பாசிபிள் இல்லைன்னாங்க. இப்போ அவர் என்ன சொன்னார், இவர் வந்து சேனாதிபதியெல்லாம் கட்டின்னு அழுகுறார். சேனாதிபதினா யார்? முருகன்.
இவர் சேனாதிபதியை கட்டின்னு அழுகிறார். ஆனால் இவருக்கு மகாராணியே அனுகிரகம் பண்ணுற அனுகிரகம் நிலையில் இருக்காருன்னு. அப்போ என்ன, பராசக்தியுடைய அனுகிரகம் இவருக்கு கிடைக்கும். இவர் இதுக்கு சின்ன லெவலில் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ கூட நான் வந்து என்னுடைய வழியில் தான் போகிறது எப்பயுமே. ஐ ஃபாலோ மை ஓன் திங். அதனால் என்னாச்சு, அதாவது எனி சுச்சுவேஷன் இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் தரிசனங்கள்லாம் கிடைச்ச போது கூட நான் வந்து குருவாக முருகனை தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். இப்போ கோடிசாமி இருக்கார், அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு போனேன். இப்போது கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க இல்லையா, கல்யாண தீர்த்தம் புதிய மலையில், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய சாமி ஒத்துக்கிறாருப்பா, நீ அவர்கிட்ட போப்பா அப்படின்னாங்க. சரின்னு அவர்கிட்ட போனேன். போயிட்டு அவர் இப்படி உட்காந்துருக்காரு, வயசு 400 அவருக்கு. நான் அவர்கிட்ட உட்காந்துன்னு இருக்கேன். மனசுக்குள்ளே நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு 26 ஜனவரி 1984 ஐ ஹேட் ஆத்ம தரிசனம். அதனால் நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீங்கள் யார் சாமி அப்படின்னு அவரை நான் கேட்குறேன். அதுக்கு அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, கடலில் அழுந்துருவியா, இந்த தாத்தா யார் நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னாரு. ரொம்ப ஓகே, இந்த ஆளுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு வாய்மொன்னு உட்காந்து. அவர் சொன்னார், தோத்தாபுரி அப்படின்னாரு. அதாவது அவர் தோத்தாபுரிங்கிற ஒரு தோத்தாபுரி யார், தென்னிந்தியாவிலேருந்து போய் தட்சிணேஸ்வரில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குருவாக இருந்து அவருக்கு அத்வைத ஞானத்தை கற்றுக் கொடுத்தவர். ராமகிருஷ்ணர் காளி உபாசனை பண்ணிகிட்டு இருந்தார். தோத்தாபுரி, நீ பிளாங்க் மைண்டுக்கு போகணும், வாச்சா மகோச்சரம்னுவாங்க. அது அவர் என்னால் முடியலையே காளியே அப்படின்றார். ஒரு கண்ணாடி சில்லு எடுத்து குத்தி இங்கே 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 அப்படின்னு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணர் பிளாங்க் மைண்டுக்கு போகிறார். ஒரு நேரத்தில் தோத்தாபுரிக்கே தீராத வயிற்று வலி வந்துடுது. அவர் சரி, இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி, நம்ம கங்கையில் மூழ்கி செத்து போய் ஸ்பிரிட்டை மாற்றிடலாம் வேறு உடம்புக்குன்னு வெடிகால பேலூர் மடத்துக்கிட்ட 4-5 மணிக்கு கங்கையில் நடக்கிறாரு. இவர் முழுகிறதுக்காக நடக்கிறாரு, ஆனால் முழுகவே இல்லை. இப்படி பார்த்தாக்கா தண்ணி 2ஆக பழந்துருக்கு. காளி பூமிக்கும் ஆகாசத்துக்கும் நடுவில் இப்படி நின்று இவரை பார்த்து சிரிக்கிறான். அப்போ அவர் திரும்பி வந்து சொன்னாராம் ராமகிருஷ்ணர்கிட்ட, உன் காளியை நான் பார்த்தேன், அவர் இருக்கிறது கூட உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் ராமகிருஷ்ணரில் இருக்கு. நான் அப்போ அவரை கேட்குறேன், நான் யார் சாமின்னு. நீ யார் சாமி அப்படின்னு. அவர் தோத்தாபுரி அப்படின்னு. எனக்கு என்னுடைய எல்லா பிறப்பும் தெரியும், அதுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் நான் யார் சாமிங்கிறேன். அதான் ஐ வாண்ட் டு கனெக்ட் மை ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் ஆர் தோத்தாபுரி ஆர் வாட் எவர் இட் இஸ். அவர் உட்காந்தார். இப்படி உட்காந்துருந்தாலும் பார்த்து, தாத்தா ராமகிருஷ்ண நீ ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்த, அப்போ நான் தோத்தாபுரியாக இருந்தேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னை பார்க்க கோடி ஜனம் வருது, வேறு அவரை பார்க்கறதுக்கு. அவர் கோடின்ற வார்த்தை யூஸ் பண்ணார். ஆனால் எனக்கு தாத்தா மாதிரி மகா சித்தர்களை பார்த்தா தான் சந்தோஷம், எனக்கு ஒன்றை பார்த்தா சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு ஆள் அருணாச்சலன்னு இருப்பான், அவர்கிட்ட எழுது, அவர் பேப்பர் பேனை எடுத்துக்குவான். தாத்தா மகான் சித்தர், உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம், கோடி வருஷம் நல்லா இருந்து ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னாரு. இப்போ என்னை கூப்பிட்டு என் தலையை அவர் மடியில் வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் இப்படி பிடிச்சின்னு இந்த முஸ்லீமுங்க பாத்திமா ஓதுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துட்டு அங்கே போய் படுத்துக்கோ அப்படின்னாரு. உள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு கட்டில் இருக்கும், அவர் படுக்கிற கட்டில் அது, அதில் போய் என்னை படுத்துக்க சொன்னார். ஒரு டைம் முடிஞ்ச உடனே திருப்பியும் கூப்பிட்டார். இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு சீட்டு சொன்னார், தாத்தா தான் கைலாசம், தாத்தா தான் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும். சிவசங்கர் பாபா தான் சிவன், இவர் தான் பெருமாள். கைலாசம் வைகுண்டம், உலகம் பூரா போகட்டும், ஜனங்களுக்கு சர்வீஸ் பண்ணட்டும் அப்படின்னு. தாத்தா பழனிக்கு போகட்டும் அப்படின்னா. சரின்னு நான் நேராக அங்கேருந்து புறையப்பாளையம் பொள்ளாச்சிக்கிட்டு இருக்குது, அங்கேருந்து பழனிக்கு போனேன். பழனியில் போய் முருகனை கும்பிட்டுட்டு போகர் சமாதியில் தரிசனம் பண்ணிட்டு, போகர் சமாதி இப்படி இருக்குன்னா வெளியே வந்தோடனே ஒரு பில்லர் அங்கே, அதுக்கிட்ட இப்படி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 3 அடி இல்லை 4 அடி தள்ளி கோடிசாமியாக வந்து ஃபிசிக்கலாக உட்காந்தார். அவர் இருக்கிறது 120 கிலோமீட்டர் தள்ளி, ஆனால் நேரில் வந்து உட்காந்தார். உட்காந்து இப்படி பார்க்குறாரு. உடனே அவர் உட்காந்து இடத்துல ஒரு 4.5 அடி உயரத்தில் தங்கத்தில் ஒரு லிங்கம்,
அதில் முத்து பாலம் எல்லாம் விதவிதமான கற்கள் எல்லாம் பளிச்சிடுற மாதிரி ஒரு தரிசனம். அந்த தரிசனம்லாம் ஆன உடனே நான் நேராக திருப்பியும் வந்தேன், பெரியபாளையத்துக்கு போனேன். போய் சாமி நீங்கள் நாங்கள் போக சொன்னீங்க பழனிக்கு, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு. நீங்கள் என்ன பழனிக்கு போக சொன்னீங்க, அங்கேயும் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு. அவர் நான் தான் முருகன் அப்படின்னார். நான் தான் முருகன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இந்த கண்டெக்ஸ்டில் தான் அவர் பயன்படுத்தினார். அதே மாதிரி இங்கே அவலூர்பேட்டைங்கிற பக்கத்தில் திருவண்ணாமலைக்கிட்ட மங்கலம்னு ஒரு ஊர். அதில் ஒரு சாமி, அவர் சாதாரணமாக திருவண்ணாமலை சுத்தத்துக்கு போனவர். அவர் உடம்புல பூண்டி மகான் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, சாதாரண கல்யாணம் ஆகி 2 பசங்க தான் இருந்தாங்க, விவசாயி. அவர் திருவண்ணாமலை சுற்றிட்டு வந்து வீட்டு திண்ணையில் உட்காந்து தான். அதுக்கப்புறம் 1க்கு போகிறதில்ல, 2க்கு போகிறதில்ல, ஒன்றுமே கிடையாது. அப்படியே தினமேலேயே உட்காந்து இருப்பார். அவருக்கு 3 ஜடை, இங்கேருந்து அது வரைக்கும் போகும், இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். அப்படியே உட்காந்து இருப்பார். நகரெல்லாம் இவ்வளோ நீட்டு இருக்கும், அந்த நகரெல்லாம். அப்படியே உட்காந்துட்டார் அவர். ஸோ அலெக்ஸ் சித்தர்னு எனக்கு வேண்டிய ஒருத்தர், ரொம்ப பெரிய நிலை வருது. அவர் இங்கே வா, ஒரு சாமியார் இருக்கார், நல்ல நிலையில் இருக்காருன்னு என்னை கூட்டின்னு போனார். அவர்கிட்ட நான் போனேன். அவர் பேசுகிற பாஷை கிராமத்து பாஷை. யாருன்னா ஒருத்தன் போய், சாமி கிணறு வெட்டினேன், தண்ணி வரல அப்படின்னுவோம். கிராம ஜனங்க வேறு என்ன கேட்பாங்க, சரி எல்னி குலுங்குது போய் குடி அப்படின்னுவார். அப்போ தண்ணி வரும் கிணத்துலன்னு அர்த்தம். இன்னொருத்தன் போய், சாமி பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னுவோம். என்ன மல்லிப்பூ பூத்து இருக்குது, கொண்டையில் வச்சுன்னு குலுக்கு அப்படின்னுவார். மல்லிப்பூன்னா துட்டு, சித்தர்கள் பாஷையில். இந்த மாதிரி இருக்கும், அவர் சொல்கிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நான் அவர்கிட்ட போனேன். போயிட்டு, உனக்கு என்ன வேணும்னார். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா சாமின்னு. அங்கே போய் உட்காரு அப்படின்னார். அவர் உட்காந்துக்கிற இடத்துக்கு நேர் எதிரில் அப்படியே உட்காருச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு நீ சிவயோகம் கேட்ட, உன் நெஞ்சத்தில் நான் பஞ்சாமிரத்தை தடவிட்டேன், போய் நக்கி நக்கி துண்ணுன்னு அப்படின்னார். அதாவது நீ கேட்ட சிவயோகத்தை நான் உன்னுடைய ஹார்ட்டில் தடவி இருக்கேன்னா கொடுத்துட்டேன்னு அர்த்தம். நீ போய் நக்கி நக்கி துண்ணுன்னுங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட யாரும் ஒரு தமிழ் வாத்தியார் போனார். அவரை மண்ணடிக்கு அனுப்பிச்சார். நீ எங்கிட்டேருந்து என்ன பண்ண போகிற, அந்த சிவசங்கர்கிட்ட போய் அவரை பற்றி புக்கெல்லாம் போடு, புக்கெல்லாம் எழுதுன்னு சொல்லி. வேதகிரின்னு பேர் அவருக்கு. அவர் என்னை பற்றி ஒரு சின்ன புக்கு கூட எழுதினார். இதுதான் சீராரும் தெய்வ சிவசங்கர் பாபாவின் நேரார் கவசமிதை நெஞ்சுருகி பாரோர்கள் நித்தம் படித்து வர நேர் வந்தே காத்திடுவார். பக்தியுடன் நெஞ்சே படி, கண் முன்னே தோன்றி தினம் காட்சி தரும் தெய்வமவர், மண்ணுலகே போற்றி மதி. சீர்மிகு தெய்வ சிவசங்கர் பாபா மலர்பதம் தொழுதோம். வருக வருக வையகம் போற்ற வந்தவதரித்த சிவனாரம் திருவே வருக. சித்தயோகி சிவசங்கர் பாபா இத்தரை உய்ய இனிமே வருக. சகலரும் போற்றும் சம்ரக்ஷணாவின் தாயே உலகத்தை தாங்கிட வருக. நீலாங்கரை நீள் புகழ் தவமே எங்களின் உயிரே இறைவா வருக. நில் கேள்வெல் என நித்தம் உணர்த்தும் வாழ். என்ன பேர் எழுதியிருக்க அந்த புக்கு மேலே? விசூர் மாணிக்கம் எம்ஏ மட். ஓகே. ஸோ அவரை சாமி அனுப்பிச்சாங்கன்னு என்கிட்ட வந்தார். அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த கருமாரிப்பட்டி சாமி இறந்துட்டார். அதே மாதிரி கிருஷ்ணவேணி அம்மான்னு ஒரு அம்மா, இங்கே திருநெல்வேலி பாபநாசம் அங்கேருந்து மேலே போனால் அகஸ்தியருக்கு சிவன் தரிசனம் கொடுத்த இடம், கல்யாண தீர்த்தம்னு பேர். அந்த அம்மாக்கிட்ட நம்ம போனோம். போனபோது அவங்க சொன்னாங்க, நான் சபரியாக இருந்தோம்பா, அப்போ நீ ராமராக இருந்த,
அவங்கவுங்க பட்ட பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு பதவி கிடைக்குது அப்படின்னா, அதாவது நீ நிறைய தவம் செஞ்சுருக்க, அதனால் ராமராக இருந்தேன், நான் சபரியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் சொன்னாங்க. அவங்க தான் என்னை கோடிசாமிகிட்ட போக சொல்லி கைட் பண்ணது. மாயம்மா கன்னியாகுமரியில் இருந்த போதும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஏலகிரி இது ஏற்காடு மலை ஏறுற வழியில் கீழே ஒரு இடத்துல இருந்தாங்க. ஸோ அங்கேயும் போயிருக்கேன். போகிறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட ராஜேந்திரன் ஒரு ஆள் இருப்பார், அவங்களுக்கு எல்லாம் செய்கிறவங்க. ஸோ அந்த ராஜேந்திரன் சொல்லுவார், நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு டீ பண்ணி வைக்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போன உடனே அந்த மாதிரி டீக்கெல்லாம் கொடுத்துரும். அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், எங்கள் மெட்ராஸுக்கு வா அம்மான்னு, அப்போ அஜாவோ மாதிரி பாஸ் அப்படின்னு. அந்த நான் என்ன சொல்கிறேனோ அதை திருப்பி வேணும்னே ரிப்பீட் பண்ணணும். அப்போ அஜாவோ மாதிரி பாஸ் அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் இங்கே தண்டையார்பேட் மகாராணி டாக்கீஸ் எல்லாம் போகிற வழியில் ஒரு டொக்கு சந்தில் இருட்டில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் கண்ணு தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார். ஃபுல்லாக கட்டி சாப்பிடுவார். நிறைய தண்ணி குடிச்சிடுவார். அங்கேயே ஒரு மூலையில் மலம்புவார். பூண்டி மகானும் அப்படி தான். அந்த தின்ன மேலேயே அவர் போவார். கொஞ்சம் கூட ஸ்மெல்லெல்லாம் வராது. அந்த மாதிரி அதில் புழுக்குழி எதுவுமே நெளியாது. அது மாதிரி ஒரு மூலையில் டாய்லெட் போகிறேன், அங்கேயே உட்காந்து இருப்பார். கண்ணுக்குன்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ நான் அவர்கிட்ட போனேன். போயிட்டு எதிரில் உட்காந்து தியானம் பண்ணுக்கிறேன். யாரா அவன் எங்கிட்ட வந்து பாடம் படிக்கிறவன்? உன் இடத்துல நீ படி, என் இடத்துல நான் படிக்கிறேன். அதாவது நீ உன் இடத்துல தியானம் பண்ண இடத்துல சொன்னாங்க, இந்தமாரி வந்துக்கிறாங்கன்ட்டு உன்னை கோவிந்தன்னு சொல்கிறது இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க, நீ தானா அது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் நிறைய பேர் சொல்லுவேன், நீங்கள் ஒரு கேரியரில் சாப்பாடு எடுத்துன்னு போய் அவருக்கு கொடுங்க, நீங்கள் அவர்கிட்ட என்ன வேண்டுறீங்களோ எல்லாம் நடக்கணும். நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க மகான்கள், நான் பார்க்காத மகான்கள் யாராவது இருப்பாங்கன்னா டவுட்டு. கண்டெம்பரரி டைமில் இருந்த எல்லா மகான்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் யாரையுமே நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. அவங்கக்கிட்ட போவேன், தரிசனம் பண்ணுவேன், ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க. அண்டு ஐ டைரக்ட்லி ஃபாலோ ஆல்வேஸ் முருகன், பழனி ஆண்டவன். எனக்கு ஆரம்பத்திலேருந்து இந்த தரிசனம்லாம் கிடைக்கும். நான் வந்து பழனி மலைக்கு போகிற மாதிரி அங்கே 2 சந்திரன் ஒரு சூரியன் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ நான் லைனில் நின்றுட்டுருப்பேன், யாராவது வாங்க நீங்கள் போய் முருகனை தரிசனம் பண்ணிக்கோங்கன்னு. நீங்கள் பிரசாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் தரிசனமே இன்னும் பண்ணலையேன்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கணக்கா அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் வரும். அந்த ட்ரையாங்கிள்னால் என்ன, மனசு புத்தி எல்லாம் ஒடுங்கிறது, அதான் அந்த ட்ரையாங்கிள்னு சொல்லுது. சடாச்சாரத்தில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரும். இப்படி எத்தனையோ விதமான அனுபவங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா சாமிக்கிட்டேயும் வர்றது உண்டு, அதே மாதிரி எல்லா மகான்கள்கிட்டையும் வர்றது உண்டு. பட் ஐ ஆல்வேஸ் டுக் டு முருகா. தோ பிக் மகான்ஸ் ஹவ் ஆஸ்க்ட் மீ டு கோ ஃபார் ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பராசக்தி, அது இது எல்லாம் போகணுன்னா கூட நான் போகல. அதனால் அல்டிமேட்லி என்னாச்சு, என்னுடைய உபாசனா பாத்தில் நான் சக்சீட் ஆனும்போது 1984 நான் சக்சீட் ஆகிட்டேன். அப்போது இந்த குருஜி சுந்தர்ராமன் ஒருத்தர் மயிலாப்பூரில் இருந்தார். அதுக்கப்புறம் திருவேற்காடு ராமதாஸ் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அண்ட் தென் காளிகாம்பல் கோயில் சிவாச்சாரியார் இருந்தாங்க. இவங்க ஒரு நாள் எங்கிட்ட காரை போட்டுனா அண்ணா நகரில் இருந்தால் நான் நார்த் மெயின் ரோட்டில், வாங்க இன்றைக்கி பழனி ஆண்டவனை பற்றி ஓலையில் வரப்போதும், இங்கே 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் ரமணி குருஜின்னு ஒருத்தர் இருக்கார், அதில் வரப்போதும் நீங்களும் வாங்கன்னாங்க. ஏன்னா அவங்க கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அவங்கெல்லாம் ஆன்மீகத்தில் ரொம்ப சீனியர்ஸ். சரின்னு காரில் ஏற்றின்னு கூட்டின்னு போனாங்க. போனோடனே அவர் வந்து இப்படி சோழி போடுவார். அந்த சோழி வச்சு ஏதோ ஒரு ஓலை எடுப்பார், படிக்க ஆரம்பிப்பார். அப்போ அந்த ஓலையில் என்ன வந்துச்சுன்னா, இப்போ இங்கே வந்து எதிரில் ஒருத்தன் உட்காந்துன்னு இருக்கானே, படி. உள்ளத்தில் இச்சேயவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருள்நிலை கருணை பற்பல ஜென்ம தொடர்பதனால் அன்றோ. எதிரில் வந்து உட்காந்துருக்கிற இந்த ஆளுக்கு உள்ளத்தில் அந்த அருள் தேடுதல் ஏன் இருக்குன்னா, எத்தனையோ ஜென்மமாக வேறு அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. அருள் நிறைந்த 18 சித்தர் தமை பரிவுடன் அடுத்த பெருமையும், ஒரு 18 சித்தர்கள் கூடயும் காட்டில் அலைஞ்சி இருந்தாள். அருள் ஞானப்பழத்தோனை நவபாஷாணத்தால் நிறைத்து கொண்டோன், அவன் அருள் நோக்கத்திற்கு உகந்தவனாய் நின்றதோர் கால பெருமைகளை கொண்டோன். பழனியில் பழனி ஆண்டவனுடைய விக்கிரகத்தை பண்ணும்போது அவர் கூடயே இருந்த ஒரு ஆள் இவர்.
கலியிலே தெய்வ அருள் விளையாட்டை காரணத்தோடு காண விதி கொண்டவன். பரிவுடன் இந்த கலியுகத்தில் இவருக்கு இந்த மாதிரி டிவைன் கடவுள் எப்படியெல்லாம் படியாதப்பார் உலகத்துக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு பாக்கியம் இருக்குது. அதனால இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். பரிவுடன் அருள் முருகனின் இணைவிழி கருணையினால் அவருடைய கிரேஸ் இவருக்கு ரொம்ப இருக்குது. அதனால் அவரருள் ஆனந்த சேவகராய் நிறைவதைக் கொண்ட கடம்பனும் இடும்பனும் இவன் தனக்கு நிறை துணை. அதனால் முருகன் இவருக்கு இடும்பனையும் கடம்பனையும் காவல் வச்சிருக்காரு. அவங்க 2 பேர் இவர் கூடயே இருக்காங்க. சொல்லனா உள்ள வேட்கை அருள் நிறைந்து எழும் காலம் இனியே ஆகும். அதாவது 84ல் படிக்கிறாங்க. இவருக்கு இனிமேல் பெரிய அளவுக்கு அருளை இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. அஷ்டாட்சரத்தினாலும் அருகோணத்திலும் பரிவான எண்கோணத்திலும் நிறைவானதோர் ஆனந்தத்தை உள்ளத்தில் இருத்தி உலகது வழிதனில் உவந்த காலம் கூட்ட விதியானது தருணமது வகுத்து காத்திருக்க கண்டேன். இவருக்கு அஷ்டாட்சரம் சடாட்சரம் ஒன்று பெருமாள்து ஒன்று முருகத்து 2 மந்திரம் கிடைக்கும். அதெல்லாம் வச்சு இவர் அருளில் பெரிய நிலைக்கு போக போகிறாரு. கடவுள் அதுக்கெல்லாம் கேலண்டர் ஆஃப் ஹெவன்ஸ் போட்டு ரெடியாக காத்துன்னு இருக்காரு. காலத்தால் மாலவனாய் இந்த கலியுகத்தை பொறுத்து பார்த்தோம் இவர் தான் திருமால். காலத்தால் மாலவனாய்னா இந்த கலியுகத்தில் இவர் தான் திருமால். காணவே விதியுற்றதால் ஆதாரத்துடன் அருள் மனக்கோலம் தயரதன் செய் இவன் தானது கொண்டனன்றோ. ஒரு பிறவியில் ராமராக இருந்து குடும்பம் நடத்தலை. அந்தம்மா அசோகவனத்தில் போய் உட்காந்துச்சு. இந்த ஆள் சீதனை எழுதுன்னு உட்காந்துருந்தார். அதுக்கப்புறம் போய் ராவணன் கூட சண்டை போட்டு மீட்டுன்னு வந்த உடனே வண்ணான்னு சொல்லிட்டு சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அந்த மாதிரி ரெட்டை புள்ளியை பேத்துட்டு அப்படியே இருந்து இந்த பூமி பழக உள்ளே போட்டான். அதனால் அந்த பிறவியில் குடும்பம் நடத்தாத விட்டதுனால இந்த பிறவியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் குடும்ப வாழ்க்கை பெண்டிங் இருந்ததுனால இந்த ஜென்மத்தில் அது வந்துச்சு இவருக்கு. மாலவனின் அருள்வல் விளையாட்டை ஆனந்தமுடன் தான் கொண்டு காலக்கலிதனில் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைத்து அருளாக எழுந்த நல் மாதவனே. இந்த கலியுகத்தில் பெருமாளுடைய அருளை இவர் வச்சுக்கிட்டு இருப்பார். இவர் என்ன செய்வார் அப்படின்னா சேவை வழி மார்க்கம், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது. பரமாச்சாரியார் வேத சம்ரட்சணம். எனக்கு வேலை என்ன உங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது தான். அருள் சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைக்க அருளாக எழுந்த நல் மாதவன். அதனால் அந்த ரோல் நமக்கு இந்த பிறவியில் கிடைச்சிருக்கு. அருளிலே ஆதார ஒளிதனிலே உகந்த பெருமைதனை உலகத்துக்கே நிலைநாட்டி இவர் உலகத்துக்கே வழிகாட்டுவார். அண்டி வருவோர்க்கு அருள்மொழியாய் நம்பி வர்றவங்களுக்கு அருள் வாக்கு கொடுக்கறது, ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறது. ஆதார ஒளியாய் உலகத்துக்கே உவந்து காட்டி மாலவனின் அருட்கருணை மனம் மகிழத்தான் கொண்ட செய்யவனே. இறைவனுடைய அருள் விளையாட்டை ஆனந்தத்தினால் கலிதனில் காண இயலும் என்பது சத்திய விதியாகும். மாலவன் புரியும் உச்ச விளையாட்டை ஆனந்தத்தால் காணும் விதி அண்மை காலத்தே உளதன்றோ. அதாவது கடவுள் ஒரு இன்கார்னேஷனுங்கிற லெவலில் பெரிய ஒரு மிராக்கல் எல்லாம் பண்ணுவார். அதை ஜனங்க பார்க்குற காலம் இருக்குது, கூடி சீக்கிரமே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் ஜனங்கள்லாம் பட வேண்டிய கஷ்டம்லாம் படணும். உலகத்தில் இந்த மாதிரி என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும். ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் தெய்வத்தின் அருள் ஒளியை பூரணமாக காண முடியும் என்றோம். ஜனங்க ஆடி ஆடி அடங்குற காலம் ஒன்று வரும். அந்த நேரத்தில் இவர் தன்னை வெளிப்படுத்திக்குவார் அப்படின்னு அந்த காலத்தில் 84லேயே வந்துச்சு. ஓகேவா? இது ஒன்று. இது மாதிரி விதவிதமாக வந்துச்சு. எனக்கு எதையுமே நான் தேடி போக மாட்டேன், அதுவாக என்னை தேடி வரும். ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, அவர் எழுதுவார், எனக்கு பொறு தேடி இரு எல்லாமே தேடி வரும் அப்படின்னா. நீ எதுவுமே பண்ணாத, உன்னை தேடி எல்லாமே வருங்கிற மாதிரி. இப்போ நான் 1983 லீவு, ஆகஸ்ட் 15 லீவு வரும் இல்லையா, அதனால் அப்போ ஒரு கார் வாங்கினேன், டிஎம்ஜே 1994ன்னு பிரீமியர் பத்மினி கார். அதை போட்டுட்டு ஒய்ஃபு, இப்போ 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு எனக்கு கூப்பிட்டுன்னு கர்னூலுக்கு போனேன். கர்னூலில் அப்போ காஞ்சி பெரியவர் ஒரு மில்லில் இருந்தார். அப்போ ஸ்ரீசைலத்தில் ஸ்ரீசங்கரர்னு ஒரு கற்று ஆனந்தபடனில் வந்துருந்தது, பரணிதரனே. போன சாயந்தரம் ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் தூரத்தில் இருந்து அவரை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிட்ட மந்திராலயம் போனேன்.
மந்திராலயத்தின்னு ரூம் கிடைக்கல. கார்லேயே தூங்கிட்டு துங்கபத்ராவில் குளிச்சுட்டு ராகவேந்தரை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக அகோபிலம் வந்தேன். அகோபிலத்தில் மலை மேலே போய் அந்த நரசிம்மரெல்லாம் பார்த்து அருவியிலெல்லாம் குளிச்சுட்டு கீழே இருக்கிற நரசிம்மரையும் பார்த்துட்டு அங்கேருந்து நான் மகாநந்தி இதெல்லாம் பார்த்துட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தேன். இப்போ எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார் ஒருத்தர். அகஸ்தியர் ஆசிரமம்னு நான் வச்சுருக்கேன் பாலக்காடு கிட்ட கொடுவாயூரில், நொச்சூர் சாமியார்னு என் பேர். என்கிட்ட வந்து ஒரு ஓலை சுவடி இருக்குது. அதில் உங்களை கூப்பிட்டு நான் என் செலவில் ஒரு யாகம் வளர்த்து உங்களுக்கு சியாமலா கனக சங்கர்ஷிங்கிற ஒரு மந்திரம் 48 எழுத்தது அதை உபதேசிக்கணும்னு வந்திருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு வரணும் அப்படின்னார். சரி நான் காரை போட்டுன்னு போனேன். அங்கே கைலியாடுன்னு ஒரு ஊர்கிட்ட போகிறபோது சைக்கிளில் ஒருத்தன் வந்து கார் மேலே ஊந்தானா, கண்ணாடி வண்டி போச்சு. போலீஸ்காரன் ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு தான் அவனை விடுவேன். குருவாயூருக்கு போனேன். அங்கேயும் ரூம் கிடைக்கல, ஒரே மழை, கண்ணாடியெல்லாம் இல்லை காருக்கு முன்னாடி. குருவாயூரில் போய் அப்படியே காரில் இருந்து காலையில் குருவாயூர் போனேன். பார்த்துட்டு கோயம்புத்தூரில் கொண்டு போய் அங்கே ஒரு ஆளுக்கு நம்ம பாஷா பாயா ஒருத்தன் இந்த காருக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுவோம். அவங்ககிட்ட விட்டு ஒரு டூரிஸ்ட் கார் எடுத்துன்னு அகஸ்தியர் ஆசிரமத்துக்கு போனேன். அவர் யாகெல்லாம் வளர்த்தாரு, அந்த அபிஷேகத்தெல்லாம் எனக்கு பண்ணார். திருப்பியும் அங்கேருந்து கார் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்போ தான் நான் முதல்ல காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன். நான் வந்து அந்த ஏரியாவில் தான் இருக்கேன், 1968 இருக்கேன். ஆனால் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், 83 அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட் டைம் காளிகாம்பாள் கோயில். அப்புறம் டெய்லி போவேன், ஏதாவது ஒரு நாளைக்கு 2 தடவைலாம் கூட போவோம் அந்த மாதிரி. அண்டு அப்படியே பழக்கம் எல்லாம் வந்தது. அப்போ அவர் வச்ச மந்திரம் என்ன, சியாமலா. சியாமலான்னா என்ன, கருத்த நிறமுள்ள காளின்னு அர்த்தம். இப்போ அந்த பூஜை பண்ணி அந்த மந்திரம்லாம் வாங்கின்னு வந்தப்புறம் தான் காளிகாம்பாள் கோயிலுக்குள்ளேயே கால் வைக்க முடியுது. புரியுதா? அந்த மாதிரி ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அதனால தான் அரசன் சொல்லுது, எல்லாம் அந்த ஒன்று தேடி வரும், நீ எதையும் தேடவே இல்லைன்ற மாதிரி. இப்படி எத்தனை மகான்கள், எத்தனை விதமான அனுபவங்கள், எத்தனை விதமான இது எல்லாம். நான் வந்து மகேந்திரகிரி காட்டுக்கு போகணும். இன்னும் ஒரு சாமியார் இருந்தார், சொல்லிமலை சீங்குழல் லாடசங்கிலி பொன்னையா சாமின்ட்டு. அவர்கிட்ட நீ போ, அவருக்கு அந்த காட்டை பற்றி தெரியும்னு வந்துச்சு. நான் இங்கேருந்து வீடியோ கோச் ஏறி போவேன். நான் சிந்தலச்சேரி சின்னமனூர் போய், அந்த காலத்தில் அங்கே ஒன்றுமே இருக்காது, ஒரு டீ கடை தான் இருக்கும். அங்கே படுத்துன்னு இருப்பேன் தின மேலே. அவர் 2 நாள் 3 நாள் கழிச்சு வருவார். வந்த உடனே உனக்கு இன்னும் டைம் வரல மகேந்திரகிரி போகிறதுக்கு அப்படின்னு நேராக குச்சனூர் கூட்டின்னு போய் அங்கே ஒரு காக்கா பொம்மையை சனீஸ்வரன் கோயிலில் வைக்க சொல்லிவிட்டு நீ மெட்ராஸ் போண்டுவார். இப்படி கஜினி முகமது மாதிரி நான் ஒவ்வொருத்தரையும் போவேன், ஒவ்வொருத்தரையும் தொத்தி விட்டுருவேன். அந்த கோவம் வந்துச்சு, இருந்தாலும் என்ன நம்மளை கூட்டின்னு போகிறதுன்னு நேராக திருப்பதிக்கு போனேன். மொட்டை போட்டேன். அங்கேருந்து நேராக ஹரித்வார் ரிஷிகேஷ் போயிட்டேன். கும்பமேளா காட்டுக்குள்ளே போய் அங்கே வர்ற சாமியார்களுக்கெல்லாம் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி டென்ட்டு போடுறது, அந்த மாதிரி அவங்க இவ்வளோ சக்கரை பொங்கல் கையில் கொடுப்பாங்க, கோதுமை ரவையில் பண்ணிடுறேன். அதெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே தான் இருந்தேன் நான். அங்கேயும் பலவிதமான அனுபவங்கள்லாம் கேட்டு அங்கேருந்து நேராக திருநெல்வேலிக்கு கிளம்பிட்டேன். ஏன் வழியில் எங்கேயும் இறங்கக்கூடாதுன்னு, மெட்ராஸ் கூட வரல. அப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு சடகோபன் ஒரு டிரைவர் வந்தார். இந்த மாதிரி அண்ணாச்சி உங்களை கூட்டின்னு வர சொன்னாங்க அப்படின்னு. போனேன். என்ன சார்னார், மகேந்திரகிரி மலைக்கு போகணும் சார்னு. அவர் 2 பேர், அழகர் நம்பியார்னு ஒரு வக்கீல், இன்னொருத்தர் அனந்தகிருஷ்ணன்ட்டு ஒரு வக்கீல். அனந்தகிருஷ்ணன் தயானந்த சரஸ்வதி சிருங்கேரி மடாதிபதிக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். இங்கே 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் அவரை கொண்டு போய் நல்ல ஆளை போட்டு காட்டில் விட்டுட்டு வாங்க அப்படின்னாரு. அவங்க நைட்டில் என்னை கூட்டின்னு போனாங்க. அந்த ஊரில் அந்த நம்பி தலைவன் பட்டயம் ஊர் பஞ்சாயத்து தலைவராக அவர் ஆளெல்லாம் அனுப்புகிறாரு, யாருக்கு மகேந்திரகிரி தெரியுன்னு. அவங்களாம் நாங்கள் ஏதோ விறகு வெட்டின்னு வந்துடுவோம், காட்டுக்கெல்லாம் நாங்கள் எங்கே போய்க்கிறோம். நாங்கள் ஒரே ஒரு ஆள் அருணாச்சலமேனுவோம், அவன் தான் எனக்கு வந்து கந்தர்வ தீர்த்தம் வரைக்கும் தெரியும். இந்த கஜேந்திர மோட்சம் காட்சியில் முதல்ல யானை காலை பிடிச்சதுன்னு அந்த இடம் வரைக்கும் எனக்கு தெரியும், வேணா அங்கே விட்றேன்னா. சரி என்னை கொண்டு போய் அங்கே இருக்கிற யானைக்கட்டி தம்பராங்கோயிலில் படுக்க போட்டு இவங்க போட்டானுங்க. மறுநாள் அந்த ஆள் கொண்டு போய் என்னை அந்த கந்தர்வ தீர்த்தத்தில் விட்டு போட்டான். அதுக்கப்புறம் நானே விழுந்து பிறண்டு எழுந்து காட்டில் போய் சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. 9 நாள் ராமர் வனவாசம் பண்ண பஞ்சவடியில் போய் உக்காந்துருந்தேன். 9 days உட்காந்துருந்தேன். இவங்க அதுக்குள்ளேயே சொல்லிட்டாங்களாம், யாரோ ஒரு ஆள் மெட்ராஸ்லேருந்து வந்து கந்தசாமி கொலை பண்ணாருன்னு உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் வரப்போது பாருங்க அப்படின்னு. நான் நேராக போவேன் அவர்கிட்ட, இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு.
அங்கேருந்து நேராக சாமியார்கிட்ட போனேன். யார்? பொன்னையா சாமிக்கிட்ட. அவர் இன்னும் டைம் வரலப்பான்னாரு. இல்லை சாமி நான் போயிட்டு வந்துட்டேன்னு. அப்போ யாரையும் நீ நம்பாத, உனக்கு கடவுள் வேணா நீயே தேடிக்கோ. இந்தமாரி ஆளுங்கள்லாம் தேடினாக்கா இப்படி தான். எனக்கு பயமே கிடையாது காடுன்னா. ஏன்னா 1984 எனக்கு மரண அனுபவம் கிடச்சிச்சு. உடம்பு வேறு ஆத்மா வேறையா. அந்த மாதிரி யாருக்கு வருதோ அவங்களுக்கு மரண பிரமாதம் நமக்கு இல்லையான்னு பாம்பன் சாமி சொல்கிற மாதிரி பயம் போயிடும். குளிர் விட்டுருச்சுன்னாங்க. நேராக போய் அங்கே அம்பாசமுத்திரத்தில் 4 ரூபாய்க்கு ஒரு எம்சங்காய் ஊறுகாய் பாட்டில் வாங்கிக்குவேன். ஒரு படி அரிசி வாங்கிக்குவேன். பால்கோவா வாங்கிக்குவேன். நேராக காட்டுக்குள்ளே போயிடுவேன். போயிட்டு டெய்லி அங்கே சுள்ளி எல்லாம் இருக்குல்ல, அதை போட்டு ஒரு மூட்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு பால்கோவா போட்டு பால் அதுலேயே சக்கரைலாம் இருக்குன்னா குடிச்சிடுவேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிடி சாதம் கஞ்சி மாதிரி பண்ணிவிட்டு 1 கிளாஸ் கஞ்சி குடிச்சிட்டு ஒரு ஊறுகாய் கொஞ்சம் தொட்டுக்குவேன். இப்படியெல்லாம் காட்டில் நான் நாள் கணக்கில் இருந்துருக்கேன். பயமே கிடையாது. பாறை மேலே பத்துனுவேன். பக்கத்தில் 4 அடியில் கரடி போகும். விதவிதமான அனுபவங்கள்லாம் வந்துன்னே இருந்துச்சு. நான் போகாத இடமே இல்லை. நம்பி மலையிலையும் தாய்ப்பாதத்திலையும் மகேந்திரகிரிலையும் போகாத இடமே இல்லை. அவ்வளோ அதிசயங்கள் இருக்குது. அவ்வளவும் நம்ம பார்த்துருக்கோம், வந்திருக்கோம் எல்லாம். இதெல்லாம் உதாரணம். அதாவது தேடுவது உண்மை எனில் உண்மையில்லது கிடைக்கும். ஏதோ நான் இன்றைக்கி பேண்ட்டு ஜிப்பா போட்டுன்னு உட்காந்துக்கிறேன்னு நினைக்கக்கூடாது. கலியுகத்தில் நிஜமாகவே கடவுளை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டவன் தெரிஞ்சுக்கிட்டவங்கிற ஒரு இது இருக்குது. பிளெஸ்ஸிங் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. எல்லாம் கிடைச்சது. அதுக்கப்புறம் எல்லாம் வேறு வேறு கதை. இது ரொம்ப லாங் கதை. இவங்க என்ன கேட்டாங்க கேள்வி? கேள்வி என்னையா? ட்ரஸ்ட் இன் எனி மகான் பட் ட்ரஸ்ட் இம் டோட்டலி. நான் என்னுடைய வழியில் போகிறவன். நான் எத்தனை மகான்களை பார்த்தாலும் யாரையும் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. எனக்கு முருகன் தான் எல்லாம். ஆனால் அந்த முருகரை நம்பிருந்தனால முழுக்க பராசக்தியே பிடிக்கலான்லாம் சொன்னாங்க. நான் அப்போ கூட திடீர்னு கட்சியெல்லாம் மாறல. முருகன் கூடயே ஸ்டடியாக போனேன். அதனால் முருகர் என்ன பண்ணார்? எனக்கு குருவாக இருந்து எனக்கு பெருமாளுங்கிற போஸ்டியே வாங்கி கொடுத்துட்டாரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இது பெரிய விஷயம். அப்போ வேலவனும் நான் தான், மாலவனும் நான் தான். குருங்கிற முறையில் முருகர் என்கிட்ட இருக்கார். அப்போ வேலவன் எனக்கு கிடைச்ச பதவி. இது மாலவன். இது ரெண்டும் ஆசை. அதுக்கப்புறம் விந்தையுள் விந்தை என சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தை வரை மருளவளானவளும் பூர்ண பலமருளன்னு வரும். ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேலே சிந்தாமணி கிரகம் இருக்குது. அங்கே தான் பராசக்தி இருக்கா. அவளும் இந்தாப்பா நான் என் பலத்தை பூரா ஒன்று கொடுக்குறேன்னு கொடுத்துட்டான். அதனால் நீ ரொம்ப பெரிய நிலையை அடைஞ்சிட்டு இந்த கலியுகத்தில். அதனால் என்ன நடக்கும்? தெய்வ வடிவும் கொள்வாய். நீ மனுஷனாகவே இருக்க முடியாது. நீ கடவுளாயிடுவே. தெய்வ வடிவும் கொள்வாய். பாராளும் வேந்தரெல்லாம் பணிந்திடவே ஓங்கிடுவான் ஒன்கொலகுரு நாதனவன். பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்லாம் திருச்செங்கர் பாபா கிட்ட அட்வைஸ் கேட்குற நிலையை பாபா அடைஞ்சிருவார். இப்படிலாம் என்னை பற்றி நிறைய வருது. ஒளியாய் பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய். வெளிச்சம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீயும் பரவுவ. தெய்வ வடிவும் கொள்வாய். அதாவது எப்படி ஒரு கிருஷ்ணர் இருக்கார், அவருக்கு பின்னால் ஒரு விஸ்வரூபம் இருக்குது. அப்போ கிருஷ்ணர் கடவுள் தானே, ராமர் கடவுள் தானே. அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் சிவசங்கர் பாபாவே கடவுள் ஆகிட்டார். தெய்வ வடிவும் கொள்வாய். என்னன்னா நீங்கள் இந்த கோயிலில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் நான். இப்படி ஜிப்பா பேண்ட் ஷர்ட்டோடு உட்காந்துருக்கிற எனக்குள்ளே இருக்கிற ஜோதி இதுதான். இதுக்கு 3 முகம் இருக்குது. வராக பிரம்மம், ருத்ர நரசிம்மர், இன்னைக்கு கூட நரசிம்ம ஜெயந்தி, இது வெங்கடாஜலபதி, பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் சேர்ந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த கோயிலில் நீ பார்த்துட்டு இருக்கிற அதே ஜோதி தான் எனக்குள்ளே உட்காந்துருக்கு. அதனால் இதுவும் அதுவும் ஒன்றே தான். எப்படி கேலண்டரில் நீ தேர் ஓட்டின்னுங்கிற கிருஷ்ணரை பார்ப்ப, அவர் பின்னால் எல்லா சாமியும் இருக்கும் இல்லையா, அவருக்கு கிடைச்ச ஃபார்ம் வேறு. அதே மாதிரி எனக்கு கிடைச்ச ஃபார்ம் இது. இந்த கலியுகத்தில் இது ஒரு புதுவிதமான கடவுளுடைய ஒரு வடிவம். இந்த நிலைகளெல்லாம் பாபா அடைஞ்சிட்டார், எப்பயோ அடைஞ்சிட்டார். அதனால் நவ் இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் தி சேஞ்ச் இன் த வேர்ல்டு. ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்துத்தான் அருள் ஒளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம். ஜனங்க ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்குற காலம், பயந்து போய் இயற்கையினுடைய சீற்றங்கள், கிளைமேட்டிக் சேஞ்சஸ், உலகத்தில் வரக்கூடிய யுத்தங்கள், பொருளாதார சீர்குலைவுகள், இதெல்லாம் பார்த்து ஜனங்க வேறு வழி இல்லாமல் 2 கையும் தூக்கின்னு கடவுளேன்ற காலம் ஒன்று வருது இப்போ.
அப்போ கடவுள் தன்னை வெளிப்படுத்துவார். அதுக்கு முன்னால் இவன் நம்ப மாட்டான். ஏன்னா இவன் வந்து ஒரு நான் வேலை செஞ்சுன்னு 1.5 லட்சம் சம்பளம் வாங்கணுன்னே இவனே டெமிகார்டு செமிகார்டுன்னு நினச்சிருக்கிறான். அதனால் மக்களுக்கு புரியாது இதெல்லாம். நான் எதாவது பண்ணுறேன், நான் ஆஃபீஸ் வச்சுக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றும் பண்ணுறது இல்லை. ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்டிட்டு ₹1 கடன் கிடையாது. பேங்க்கில் எப்பயும் ₹1 ஒவ்வொரு டாக்டரும் கடன் வாங்கினதே கிடையாது. இதெல்லாம் என்ன, இதுக்கு பேர் பகம். கனமாக இருந்தால் கனவான், புத்தி இருந்தால் புத்திமான், கல்வி இருந்தால் கல்விமான். அந்த மாதிரி பகம்னா எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு குவாலிட்டி. அது யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் பகவான். இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அப்போ நான் பகவான், பகம் இருக்கு என்கிட்ட. அதனால் இதெல்லாம் இப்போ நம்ம சொல்லக்கூடாது, எல்லாம் நடக்கும். அந்த நேரம் வர்றபோது நம்ம சொன்னாக்கா அவன் ஆமாடா அதெல்லாம் என்றைக்கோ சொல்லியிருக்கார் அவர் அப்படின்னு ஜனங்களுக்கு புரியும். அடுத்த கேள்வி வா. Question from Vasanthi Govindan. ராவணனின் சகோதரனான குபேரன் ஒரு பரம சிவபக்தன். பத்மாவதி தாயாரை மணப்பதற்காக திருப்பதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாள் சிவபக்தனான குபேரனிடம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? திருப்பதி செல்லும் பக்தர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொடுக்க காரணம் பக்தர்கள் ஸ்ரீனிவாச பெருமாளிடம் வைத்திருக்கும் முன்ஜென்ம பாக்கியா அல்லது குபேரனுக்கு செலுத்த வேண்டிய பாக்கி சாக்கியா? இந்த குபேரன்றவெல்லாம் வந்து சாதாரண ஆள் தான், நீ நினைக்கிற மாதிரி பெரிய ஆள் கிடையாது. இப்போ ஸ்ரீனிவாசன் உலகத்தில் அங்கேருந்து வந்துட்டார்ல, வைகுண்டத்திலிருந்து மகாலட்சுமி ஒரு பக்கம் தவம் பண்ண போட்டால் பத்மாவதி யார், அந்தமா வேதவதி. இதுக்கு முன்னால் ஒரு பிறவியில் வேதவதியாக இருந்து ராமரை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவர் இந்த பிறவியில் நான் ஒரே ஒரு ஒய்ஃப் தான்மா, இன்னொரு பிறவியில் நான் அவனை கட்டிக்கிறேன்னு வரம் கொடுத்தார். அவள் தான் பத்மாவதி. இந்த ஆகாசராஜன் நகரிபுத்தூர் பக்கத்தில் இருந்த ஒரு ராஜான்னு பெரிய ஆளுன்னு கற்பனை பண்ண வேணாம், ஒரு சாதாரண எல்லாம் சின்ன சின்ன ராஜாங்க தான் அந்த காலத்தில். அங்கே பிறந்தா. அப்போது கிருஷ்ணாவதாரத்தில் யசோதியாக இருந்தவளுக்கு ஒரு குறை இருந்துச்சு. கிருஷ்ணருக்கு கல்யாணம் நடந்தபோது நம்ம இல்லையே, அவர் ருக்மணி பாமா எல்லாரையும் கல்யாணம் பண்ணும்போது அவள் இல்லை. ஏன்னா அவள் இருந்தது வேறு இடத்துல, இவர் துவாரகைக்கு வந்துட்டார். அந்த காலத்தில் துவாரகை எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது, அது அங்கே இருந்துச்சு மதுரா. அதனால் அவளுக்கு ஒரு குறை இருந்தது. அதனால் அந்த யசோதையாக இருந்தவள் தான் பகுலாமாலி என்று சொல்லக்கூடிய ஒரு தவ மூதாட்டியாக வந்து ஒரு ஆசிரமம் வச்சுன்னுட்டு அங்கே உட்காந்து இருந்தாள். இப்போ இவருடைய தவம் நிறைவடைகிற காலம் வருகிற போது அந்த அம்மா இவருக்கு ஒரு தாயுடைய நிலையில் சமைச்சு போட்டு இவரை நல்லா பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்கான். இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை வருது, யார், பத்மாவதி கிட்ட. அப்போ இந்த அம்மா போய் பொண்ணு கேட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போது கல்யாணத்துக்கு காசு வேணும் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ஒரு மானுட நிலையில் பார்க்கணுமே தவிர, ஆகாசத்துலேருந்து இந்திரன் வந்து குச்சிட்டான், சந்திரன் வந்துட்டான், வாயு வந்துட்டான், வர்ணம் வந்துட்டான்லாம் நினைக்கூடாது. அதாவது ஒரு தவ மூதாட்டி அங்கே இருக்கா, அவ்வளோதான். இவர் ஒரு தவசீலர், அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுங்கிற ஆசிரமத்தில் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு சின்ன ஜமீன்தார் டைப் தான் இருந்திருப்பான் ஆகாஷ்ராஜா. அவனுக்கு ஒரு பொண்ணு. ஸோ அவளை கட்டிக்கணும், காசு இல்லை. அப்போ அந்த யாரோ ஒரு பெரிய பணக்காரன் இருந்திருப்பான். நீங்கள்லாம் குபேரன்ன்றீங்க. அந்த ஆள் அந்த இடத்துல இருந்த ஒரு லேண்ட்லார்டவோ யாரோ ஒரு ஃபைனான்ஸ் லெண்டிங் பண்ணுற ஆளாவோ இருந்திருப்பான் இல்லையா? நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்பலாம் கற்பனை குதிரை ஓட்டக்கூடாது. அதனால் அவங்கள்ட்ட கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கினார். இதெல்லாம் வேறு கதை விட்டுத்தல. ஸோ பல விஷயங்கள் இந்த திருப்பதி பெருமாளை பற்றி சொல்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து அந்த திருப்பதி மலை மேலே நிறைய இடங்க இருக்குது. பாபநாசம் டேம் போனோம் திருப்பதியிலேருந்து. பாபநாசம் டேம்லேருந்து மலை மேலே போனால் அங்கே குமாரத்தாரான்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. அது முருகன் குளிக்கிற இடம்னு சொல்லுவாங்க. தண்ணி கொட்டின்னு இருக்கும். அங்கே போய் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் அங்கேருந்து காட்டுக்குள்ளே இன்னும் மேலே போனால் நாராயண தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது, தும்புரு தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது, ராமகிருஷ்ண தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. எல்லா இடத்துக்கும் நான் போய்க்கிறேன் திருப்பதி மலை மேலே. அண்டு சில சமயம் டக்கு டக்கு டக்குன்னு படி இறங்கி போயிடும். ஆனால் நீ ஏறி வர்றபோது உனக்கு டங்கு வர கிழிஞ்சிடும். எவ்வளோ ஈஸியாக இறங்குனியோ அவ்வளோ திருப்பியும் மேலே ஏறி வர வேண்டியிருக்கும். காட்டில் என்ன இருக்குது, பாறை மேலே பத்துக்க வேண்டியது தான், தண்ணி கிண்ணி சாப்பிட்டு வர வேண்டியது தான். ஆனால்
நான் அமெரிக்காவில் கிராண்ட் கேனியன் ஒரு இடத்த பற்றி ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய இடங்களில் போய் பார்த்தியானா எல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷம் ஆகி அப்படியே ஒரு கிரானைட்டில் டாப் மோஸ்ட் கிரானைட்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் கல்லுங்க பாறைங்கள்லாம். ஸோ அங்கேருந்து அப்படியே தண்ணி கொட்டுறது, அந்த இடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போயிருக்கேன், தங்கியிருக்கேன், நான் வந்திருக்கேன். அப்போது அங்கே காட்டில் விறகு வெட்டுறதுக்கு யாராவது வருவானுங்கள்ல, யாராவது நம்மக்கிட்ட இருப்பாங்க. அப்போ அவங்க பேசுவாங்க நம்மக்கிட்ட, இக்கடா வெங்கடேஸ்வர சாமி వచ్చేవారు அப்படின்னா. யார் இங்கெல்லாம் వెంకటేశ్వర స్వామి வருவார், వచ్చి ఆయన బంగారు చేపలు వెండి చేపలు அப்படின்னா. చేపలుன்னா மீன், தங்க மீன் வெள்ளி மீனெல்லாம் பிடிச்சின்னு போவார் அப்படின்னு. வெங்கடாதிபதி எதுக்கு மீன் பிடிக்கிறாரு அப்படின்னா, நம்ம நினச்சின்னு இருப்போம் தங்கத்திலான மீன் வெள்ளியிலான மீன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் சில்வர் ஃபிஷ்ஷில் அக்வேரியத்தில் கிடைக்கிது, அதுதான் சில்வர் கோல்டன் ஃபிஷ்னு அக்வேரியத்தில் வாங்குறீங்களா, அதை தான் அவன் பங்காரு சாப்பா வெண்டி சாப்பா எல்லாம் சொல்கிறான். அதனால் எதையுமே நீ சீரியஸாக எடுத்துக்காத. புராணம்னா என்ன, பழைய கதைன்னு அர்த்தம். ஸோ புராண கதை, புராண கதைகள்னு அர்த்தம். இதிலெல்லாம் நீ ஒரு பெரிய அளவுக்கு சீரியஸாக உன் மண்டையை குழப்பி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிக் மிராக்கிள்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். எந்த ஒரு தெய்வமும் கூட, தெய்வம் மனுஷ ரூபேனாங்கிற முறையில் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தன் தவம் பண்ணியிருப்பான், அவன் ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும், அவன் அந்த கடவுளை தேடுகிற போது அவனுக்கு தகுதி இருந்தாக்கா அந்த தெய்வத்தினுடைய எனர்ஜி அவன் உடம்புக்குள்ளே வரும். புரியுதா? அந்த கடவுளுடைய எனர்ஜி ஒரு மனித சரீரத்துக்குள்ளே வரும். அண்ட் he will be able to perform a little better than a normal human being because he is filled with a divine energy. அரிக்கன் லைட்டு வேறு, நீ ஏற்றுற அகில் விளக்கு வேறு, எலக்ட்ரிக்கல் லைட்டு வேறு, சோடியம் வேப்பர் லைட்டு வேறு, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி வெளிச்சங்கள் தான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாம் சாதாரணமாக மனுஷங்களாக வந்தவங்க தான். இந்த உலகத்தில் வந்துட்டால் மனுஷனாக அவங்கெல்லாம் சாதாரணமாக தான் இருப்பாங்க, உங்களை மாதிரி தான் இருப்பாங்க, உங்களை மாதிரி தான் சாப்பிடுவாங்க. உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்க மாதிரி சாப்பிடணும், ஜனங்க பாஷையை பேசணும், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். இன்றைக்கி ஜீசஸ்ன்றீங்க, ஒரு போப்பாண்டவர் சேர்த்து போட்டான், அடுத்த போப்பாண்டருக்கு நேற்று செலக்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் உண்டாக்குன இயேசுநாதர் எப்படி இருந்தார் பாரு, ரொம்ப சாதாரண ஆள். ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூடு இருக்கிறது, ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவும் இடமில்லைங்கிறது தான் பைபிள். அவ்வளோ ஏழை, மலை மேலே போய் படுத்துக்குவார், இடமே கிடைத்தவருக்கு. அவருக்கு யாராவது ப்ரெட்டு ஃபிஷ்ஷு கொண்டாந்து கொடுத்தா எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கொடுத்துட்டு அவர் ஒரு வாய் சாப்பிடுவார் இல்லையா. ரொம்ப சாதாரணமான ஒரு ஏழையாக இருந்தவர் அவர். பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு கூட இருக்கிறது, கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கு செங்கல் இடம் இல்லைன்றது தான் அவருடைய வாழ்க்கை. அதே மாதிரி தான் முகமது நபி, அவரும் சாதாரண பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் வந்தவர். 14 வயசு அவரோட பெருசு அக்கா, அந்த அம்மாவை கட்டிக்கினார் கதீஜா பாயை. அண்டு மெக்காலேருந்து அவரை துரத்தி விட்டாங்க. மெதினாக்கு போகிற வழியில் தௌர்மலைன்னு ஒரு குகையில் ஒழிஞ்சிக்கிறாரு. எல்லோரும் 2000 பேர் அவரை அடிக்கிறதுக்கு துரத்தின்னு வர்றாங்க. அவரும் அவங்க மாமா அபூபக்கரும் கோகுல் உட்காந்து இருக்காங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறார், நம்ம 2 பேர், அவங்க 2000 பேர் இன்றைக்கி தொலைஞ்சோன்றார். இல்லை நம்ம 3 பேருன்றார் இயேசு. யாருன்னு பார்க்குறாங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு அந்த ஃபெய்த் இருந்தது, நம்ம கூட கடவுள் இருக்கான்னு. கடவுளுக்கு ஒரே கிக் வந்துச்சு. உடனே ஒரு சிலந்தி வலையை பின்னிட்டார். அவங்க வந்து பார்க்குறாங்க, டே வலை இருக்குதுடா, சிலந்தி வலை, அவங்கள போய்க்க மாட்டாங்கடா அப்படின்னு ஓட்டானுங்க. இப்படி அவங்க கடவுள் நம்பிக்கையும் வெளிப்படுத்தியிருக்காங்க, கஷ்டப்பட்டும் இருக்காங்க. ஸோ ஒரு வசதியே இல்லாத ஒரு சாதாரண ட்ரேடர் அவர். அந்த 14 வயசு தன்னோட பெரிய பணக்காரி எது கட்டிக்கினார்னா அவருக்கு துட்டு இல்லை, அதனால் அந்தம்மா கட்டிக்கினார் கதீஜா பாயை. புத்தர் நல்ல ராஜ குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு இளவரசனாக இருந்து எல்லாத்தையும் விட்டு துறவியானவர். இப்படி எவ்வளோ பேரை நீங்கள் பார்க்குறீங்க இல்லை, அவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க தான், ஒன்றை மாதிரி என்ன மாதிரி தான் உலகத்தில் வந்தாங்க. பரமாச்சாரியார் ஒரு ஐயர் குடும்பத்தில் வந்து வேத பாடசாலையிலேருந்து வந்தார். ராகவேந்திர சாமி புவனகிரி சிதம்பரம் பக்கத்தில் பிறந்து அங்கே போய் ஒரு மடாதிபதியாக ஆனார். கும்பகோணத்தில் தான் வேத பாடசாலையில் படிச்சுன்னு இருந்தார்.
ஷிரடி சாய்பாபா ஹைதராபாத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் பக்ரீனால் வளர்க்கப்பட்டவர். அவர் ஷிரடியில் போயிட்டு இன்றைக்கி அவ்வளோ பெரிய கோயில், திருப்பதி கோயிலுக்கு ஈக்குவலாக அங்கே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் யாராக இருந்தாலையும் அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் தான், எல்லாம் ஒன்றை மாதிரி என்ன மாதிரி தான். நான் கூட இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஐ எம் தி சன் ஆஃப் அ ஆர்டினரி ஸ்கூல் டீச்சர். ஒரு வில்லேஜ் இருந்து ஐ ஹவ் நாட் பீன் brought up in a city, village. I studied OC at Coimbatore and at Vaniyambadi. அப்போது ஒரு தலையெழுத்துன்னு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். அப்போ தானாக நடக்கும். யாருக்கு வேணாலும் இந்த பாக்கியம் கிடைக்கலாம். ஆனால் உனக்கு பூர்வ புண்ணியம் இருக்கணும். இந்த பிறவியில் அந்த ஜாதகம் உனக்கு இருக்கணும். இந்த மாதிரிலாம் சாதிக்கிறதுக்குள்ள ஜாதகம் இருக்கணும். நீங்கள்லாம் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் வாங்கிறதுக்கே யோசனை பண்ணுறீங்க. நான் இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி மரம் நட்டு செடி நட்டு எல்லாம் பண்ணி எல்லாமே ஜனங்களுக்காக தானே பண்ணின்னு இருக்கேன். இதெல்லாம் ஃப்ளாட் போட்டு வச்சுருந்தாக்கா இந்நேரத்துக்கு எத்தனை கோடி வந்திருக்கும். அதனால் ஒவ்வொன்றும் ஒரு டியூட்டி இருக்குது. காரணம் காரியம் கற்றவை கற்பவை எல்லாத்தையும் பண்ணுறவன் கடவுள். ஆட்டு வித்தால் யார் ஒரு ஆளதாருங்கிற மாதிரி நம்ம கடவுளுடைய கையில் ஒரு கருவி, அவ்வளோதான். வி ஆர் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நம்ம யாருக்குமே கொம்பும் அழைக்கலை. பட் யூ வில் ஹேவ் த ப்ரௌட் ப்ரிவிலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் காட் அண்ட் இஸ் வேஸ் அண்ட் மீன்ஸ். அவர் எப்படி இந்த உலகத்தை ஆட்டுறாரு, ஆட்டி வைக்கிறாரு, இதெல்லாம் உனக்கு புரியறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது இல்லையா? அது எவ்வளோ நல்ல விஷயம். ஒரு இது நரேந்திர மோடி கிட்ட நீ ஒரு பிஏ வாங்குறேன்னு வச்சுக்கோயே, அதுக்கு ஒரு ஹோதா இருக்குது இல்லையா? வேறு ஒரு மந்திரி கிட்ட இருக்கிறத விட பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்டில் இருக்கான்னா ஒரு பவர் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி கடவுள்கிட்டையும் நம்ம வேலை செய்கிறோன்னா நமக்கு ஒரு இது இருக்குது இல்லையா, கிரிப் இருக்குது. அவ்வளோதான் வாழ்க்கை. அதனால் நீ காவி கட்டுனுக்கிறியா, அழுக்கு துணியை போட்டுன்னு பிச்சைக்கார மாதிரி உட்காந்து இருக்கியா, அதெல்லாம் கணக்கே இல்லை. உனக்கு தலையை தெரிஞ்சுனாக்கா நீ வந்துடு. ராம் சரத்குமார் சாமி குளிக்கவே மாட்டார். சும்மா வாயில் இப்படி தண்ணி எடுத்து கொப்பிச்சிட்டு மூஞ்சி இப்படி துவச்சிக்குவார், அவ்வளோதான். அதே ஜுப்பா அதே சால்வை தான் போட்டுனே இருந்தார். ஆனால் நாத்தெல்லாம் அடிக்காத அவர்கிட்ட. கோடிசாமி குளிக்கவே கிடையாது. ஆனால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நல்ல ராஜா மாதிரி உட்காந்துருப்பார், பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னுட்டு, கோட்டு மேலே கோட்டு போட்டு. பிகாஸ் he was a fragile man. அதனால் 4-5 கோட்டு போட்டுன்னு வந்தால் தான் அவர் உட்காரவே முடியும். அந்த இருந்தார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அப்போ சிவசங்கர் பாபாவுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. நான் எப்பயுமே வசதியாக தான் இருப்பேன். அதுக்கு ஒன்று, இதுக்கு முன்பிறவிகளில் நாம் செஞ்ச தானம் தர்மம், எல்லா பிறவிலையும் நிறைய தான தர்மம் செய்கிறதுனால இந்த பிறவிலையும் வசதியாக தான் இருப்போம். ஓகேவா? அதுக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது. ட்ரெஸ்ஸுக்கோ இருக்கிற இடத்துக்கோ சாப்பாட்டுக்கோ இல்லை நம்முடைய வே ஆஃப் ரன்னிங் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கோ எதுக்குமே பஞ்சமே இருக்காது. நீ வெறும் தவந்தம் பண்ணியிருக்க, தானம் பண்ணலைன்னா நீ ஏழை சாமியாராக இருப்ப. சாமியாராக இருப்ப, ஆனால் ஏழையாக தான் இருப்ப. நீ அடுத்த வேலை சோத்துக்கு யாரையாவது நம்பின்னு உட்காந்து இருக்கணும். எனக்கு இந்த வம்பு கிடையாது. ஏன்னா நான் சைமல்டேனியஸாக இப்போது தானம் பண்ணணும், தவம் பண்ணணும். இதெல்லாம் ஒரு எஜமானன்னு பேர். அதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு என்ன நடக்கும்னா, தானத்தினுடைய பவருக்கு முன்னால் ஆகாசம் சுருங்கி விடும், வான் சிறிதாக பெருத்து விடும்னுவாங்க. நீ செய்கிற தானத்தோட அளவு ஜாஸ்தியாகவும் ஆகாசத்து சின்னதாகவும் மாறுற அளவுக்கு உன்னுடைய தான தர்மங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாஸ்திரத்தில் இருக்குது இதெல்லாம். அதனால் யார்கிட்ட நல்ல ஜாதகம் இருக்கோ அவங்க வசதியாக இருப்பாங்க. ரொம்ப நல்ல ஜாதகம். இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஸ்டார் டெய்லர்னு ஒரு பத்திரிகை, அதில் என்னை பற்றி அட்டைப்படம் எழுதினாங்க, கவர் ஸ்டோரி பண்ணாங்க. குஜராத் பிரைம் மினிஸ்டராக இருந்தான் அப்போது. அதில் அவங்க எழுதுகிறாங்க, இவர் ஜாதகம் சாதாரண ஜாதகமே இல்லை, மகாபாரதத்து பீஷ்மர் மாதிரி இவருக்கு சாவே கிடையாது, இவர் நினச்சாதான் சாவார் அப்படின்னு வந்துச்சு. சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகர் அப்படின்னாங்க. இவர் ஜாதகத்தை பார்க்குற போது காஞ்சி மகாபெரியவர் ஜாதகமும் இவர் ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்குது. 2 ஜாதகத்துலேயும் சனியும் கேதுவும் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அதனால் எதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை இவங்க கட்டாயம் சாதிப்பாங்க. அவர் வேத சம்ரட்சணம், நான் சர்வீஸ் டு த சொசைட்டி. சர்வீஸ் டு த சொசைட்டிக்கு இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? நீங்கள் வர்றீங்க, அவங்கள உட்கார வைக்கணும், அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வசதி பண்ணி கொடுக்கணும், டாய்லெட் கட்டணும், தங்குறதுன்னு நினச்சாக்கா அவங்களுக்கெல்லாம் ரூம் கட்டணும், எல்லாத்தையும் பண்ணி போட்டு நம்ம ஜாலியாக உட்காந்துன்னு இருக்கோம். நாளைக்கு 1500 பேர் வந்தால் கூட எங்கிட்ட தங்கிறதுக்கு வசதி இருக்குது, எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இல்லாத இருக்குது. இதெல்லாம் தான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தி போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னுவாங்க. அதுக்கு நமக்கு எல்லா வசதிகளையும் கடவுள் கொடுத்துருக்காரு. இன்னும் தேவைப்பட்டால் கூட இன்னும் கிடைக்கும்.
அதனால் எல்லாம் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக வளர்கிற போது நீங்கள்லாம் பார்ப்பீங்க. எனக்கு அட் ஏ இன்டெலிஜென்ட் ஹியூமன் லெவல் ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பேண்ட், பட் இஃப் இட் இஸ் காட்ஸ் ஒர்க் அண்ட் காட்ஸ் வில், I will rise to the occasion, because it is His money and His intelligence which operates through me. If He wants, I will operate. But as a person, I am interested in closing my eyes and sitting in quietude. காமோ உட்கார்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. But I will still do all this work. Namaste Narasimhaya, Namaste Narasimhaya, Prahladaladalaini, Prahladaladalaini, Hiranyakasipo Vakshaha, Hiranyakasipo Vakshaha, Silatankana Kalai, Tankaana Kalai, Ito Narsimho Padato Narsimho, Ito Narsimho Padato Narsimho, Yato Yato Yamitato Narsimho, Yato Yato Yamitato Narsimho, Bahir Narsimho Hridaye Narsimho, Bahir Narsimho Hridaye Narsimho, Narasimhamadhim Sharanam Prapadi, Narasimhamadhim Sharanam Prapadi, Tava Kara Kamalavareenakam Atpuda Shringam, Yalitali Ranyakashipu Tanobringam, Keshavadhirtam Naraharirupam, Jai Jagadin Sahare, Jayu Jagadin Sahare, Jayu Jagadin Sahare, Tava Kara Kamalavareenakam Atpuda Shringam, Yalitali Ranyakashipu Tanobringam, Keshavadhirtam Naraharirupam, Jai Jagadin Sahare, Jayu Jagadin Sahare, Jayu Jagadin Sahare, Jayo Narsimhadev, Jayo Narsimhadev, Jayo Narsimhadev, Jayo Narsimhadev, Jayo Narahari, Jayo Narahari, Jayo Narahari, Jayo Narahari, Jayo Prahlad Maharaj, Jayo Prahlad Maharaj, Jayo Prahlad Maharaj, Jayo Prahlad Maharaj. உலகிலம் தேடி வரும் ஒரு ஆலயம், ஓம்காரமூர்த்தி வன்னருளாலயம், இகபர சுகமளிக்கும் இறையாலயம், எழு பிறவி வினையழிக்கும் மந்திராலயம், உலகெல்லாம் தேடி வரும் ஒரு ஆலயம், ஓம்காரமூர்த்திவன் அருளாலயம், சிந்தைதனை கொள்ளை கொள்ளும் அன்பாலயம், சிவசங்கரவேனும் பண்பாலயம், வந்தவரை அரவணைக்கும் சரணாலயம், வரலாறு படைக்கின்ற அருளாலயம், உலகெல்லாம் தேடி வரும் ஒரு ஆலயம், ஓம்காரமூர்த்தி அருளாலயம். எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 இறைவா, எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய், அத்தனே அன்பே ஆருயிரே அருள் சித்தனே ஸ்ரீ சிவசங்கர தேவனே, எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய்,
மெத்தனம் இல்லாத ரக்ஷணனே மேதினியோர் ஜீவ ஜோதியனே முக்தனே மோட்ச சாம்ராஜ்யாதிபனே மூல காரணனே கால காலனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் பக்தருக்கு அபயம் தருபவனே பரமதயாளனே பரமேஸ்வரனே சித்தமெல்லாம் கருணை பொங்கும் ஸ்ரீகண்டனே சிற்றம்பலநாதனே நடமிடும் பாதனே எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய் இறைவா 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 எத்தனை ஆனந்தம் எனக்களித்தாய். जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி
ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.